ஊழல் பட்டியலை தயார் செய்யும் தாவேக. ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் குடைச்சல் கொடுக்க போகும் தாவேக விஜய். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து அக்டோபரில் கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய விஜய் தமிழகத்தில் அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு தாவேகவை பற்றியே அரசியல் விமர்சகர்களும் மற்ற கட்சியினரும் மீடியாவும் என அவர் நினைத்தபடியே எல்லோரும் சரியாக நடந்தது. ஆனால் அவர் நினைத்து கூட பார்க்காத ஒன்றும் நடந்தது. ஆமாம், அந்த மாநாட்டிற்கு முன்பு வரை விஜயுடன் தம்பியாக பழகி வந்த சீமான் மேடையில் விஜய் பேசியதற்கு பதிலடியாக நாம் தமிழர் கட்சி மேடையில் விஜயை கடுமையாக விமர்சித்து திமுகவுக்கு போட்டி அதிமுக, பாஜக, தாவேக அல்ல, நாம் தமிழர் தான் என்று சூளுரைத்தார். அதைத் தொடர்ந்து கடுமையாக தாவேகவின் கொள்கைகளையும் அவர் முன்மாதிரியாக கொண்டிருந்த தலைவர்களும் நாங்கள் அடையாளம் காட்டியது தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு என்று முழங்கினர். இதற்கெல்லாம் இன்னும் விஜயிடமிருந்து பதில் வரவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக சத்யராஜ் தனது ஸ்டைலில் பதிலடி கொடுத்தார். இதையடுத்து சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய விஜய் தன் துறையில் ஜாம்பவானாக இருக்கும் கமலுக்கு வாழ்த்துகள் கூறவில்லை என்று விமர்சிக்கப்பட்டது. இப்படி விஜயின் ஒவ்வொரு பேச்சும் செயலும் கடுமையான விமர்சனங்களை கொண்டிருக்கும் நிலையில் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் இணைத்து அதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட்டு தான் முதல்வராவதிலேயே குறியாக இருக்கிறார் என்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட்டு அரசியலில் பிரளயத்தையே ஏற்படுத்தினர். ஆனால் இதை திமுகவினரே பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. கூலாக அவ்விஷயத்தை அவர்கள் டீல் செய்தனர். ஆனால் செந்தில் பாலாஜி கைது விவகாரம்தான் ஆளும் கட்சியை அதிகம் பாதித்தது. தற்போது ஜாமீனில் அவரும் விடுதலையாகி அமைச்சராகிவிட்டதால் வரும் தேர்தலுக்கு அக்கட்சியும் ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை பாணியில் விரைவில் திமுகவின் ஊழல் பட்டியலை விஜய் வெளியிடப் போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இது குறித்து சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் விவாதம் நடந்து வருகிறது. அதில் விஜய் தான் நடித்த படங்களில் எத்தனை படங்களுக்கு முறையாக வரி செலுத்தியுள்ளார், பிளாக் மணி இல்லாமல் அத்தனையும் சரியான முறையான படத்தில் தயாரிக்கப்பட்ட படங்களா, திமுக ஊழல் பட்டியல் வெளியிட தயார் என்றால் முந்தைய அதிமுக ஆட்சியில் ஊழல் பட்டியலை வெளியிடவும் அவர் தயாரா? அப்படி என்றால் மாஸ்டர் ஷூட்டிங்கின் போது ஐடி துறையினர் ஏன் விஜயை நெய்வேலியிலிருந்து கொத்தாக தூக்கி சென்னைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர்? சொகுசு காருக்கு வரி செலுத்தாமல் ஏன் நீதிமன்றம் வரை அவர் சென்றார்? தன் படத்திற்கு பிளாக்கில் டிக்கெட் விற்பனைக்கு ஒரு நாளாவது அல்லது ஒரு படத்தின் ரிலீஸின் போதாவது அவர் கேட்டதுண்டா? அரசியலில் இறங்கும் முன் பரீட்சைக்கு செல்லாமல் படத்திற்கு போன ரசிகர்களை கண்டித்ததுண்டா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். விஜய் தான் எந்த கட்சிக்கும் ஆதரவாளராக காட்டிக்கொள்ளாத நிலையில் யாரின் வழிகாட்டுதலில் அரசியலில் பயணிக்கிறார்? கட்சி ஆரம்பித்து 1 வருடமாகும் நிலையில் மெதுவாக செயல்பட்டு சமூக வலைதளத்தில் அறிக்கையும் ஆப்பிள் தொண்டர்கள் சேர்க்கையும் அறிவித்துவிட்டு அவர் ஏசி அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என பலரும் விமர்சித்தனர். இந்த நிலையில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கவே அதிரடி ஆக்ஷனில் இறங்கும் முதல் படியாக திமுகவின் ஊழல் பட்டியலை அவர் வெளியிடப் போவதாக வெளியாகும் தகவல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அவருக்கு முன்னால் இருக்கும் கேள்விகளுக்கும் விஜய் மௌனம் கலைக்க வேண்டியது கட்டாயம் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.